மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. அர்மேனியா நம்ம நாட்டுக்கிட்ட இருந்து அஸ்திரா மார்க் 1 ஏவுகணைகளை வாங்க தயாராக இருக்காங்க. மற்ற நாடுகளையெல்லாம் விட்டுட்டு இந்தியாவை அவங்க தேடி வர்றதுக்கு என்ன காரணம்? இந்திய விமானப்படைக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் 114 ரஃபேல் டீல் வந்து கையெழுத்தாக போகுது. அது எப்போது? அமெரிக்கா கிட்டேருந்து இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜெனரல் எலக்ட்ரிக் F414 என்ஜின் வர்றதுக்கு நமக்கு டிலே ஆகிட்டே இருக்கு இல்லையா? அதில் இருக்கக்கூடிய ஒரு புதிய அப்டேட் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் அர்மேனியா நாடு தன்னுடைய சுகை 30 SM போர் விமானங்களுக்காக இந்தியாவோட அஸ்திரா மார்க் 1 ஏவுகணைகளை வாங்குறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தோட தொடக்கத்தில் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் சீஃப் அனில் சௌஹான் அந்த நாட்டுக்கு போயிருந்த போது அப்போது தான் அவங்க தங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பற்றியே வந்து சொல்லியிருக்காங்க. பல ஆண்டுகளாகவே அர்மேனியா அசர்பைஜான் இந்த 2 நாடுகளுக்கும் இடையே மோதல் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் அசர்பைஜான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற நவீன ட்ரோன்ஸ், அது போக துருக்கியுடைய ஆயுதங்களுக்கு எதிராக அர்மேனியா அவங்களுடைய வான்வெளி படையை வந்து வான்வெளி பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க. இதனால் ரஷ்யா கிட்டேருந்து அவங்க வந்து சுகை 30 SM விமானங்களை வந்து வாங்கியிருக்காங்க. அந்த விமானங்களை வாங்கியிருந்தாலும் கூட அதுக்கு தேவையான நவீன மிசைல்ஸ் வந்து அவங்கக்கிட்ட ஒரு பற்றாக்குறையாகவே இருக்குது. இந்த நிலையில தான் இந்தியாவோட அஸ்திரா ஏவுகணை ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல், சவுண்டோட வேகத்தை விட 4 மடங்கு வேகமாக செல்லக்கூடியது. இது 110 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்டது. ஸோ அதனால தான் இதை வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அர்மேனியாவோடைய சுகை 30 SM, அது போக இந்தியாவோட சுகை 30 MKI, இந்த ரெண்டுமே வந்து ஒரே வகை அப்படிங்கிறதுனால சாஃப்ட்வேர் மற்றும் ஏவியோனிக்ஸில் பெரிய அளவில் மாற்றங்களை வந்து செய்யாமல் அதுக்கு தேவையான மாதிரி மட்டும் மாற்றிக்கிட்டு இன்டகிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் அவங்க இந்த ஒரு முடிவுக்கே வந்திருக்காங்க. அஸ்திரா மிசைல் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அர்மேனியா நீண்ட தூரத்திலிருந்தே எதிரி விமானங்கள், அது போக முக்கியமான டார்கெட்ஸ் எல்லாம் அவங்க வந்து தாக்க முடியும். இது அவங்களுடைய பாதுகாப்பு திறனை கண்டிப்பாக பலமாக உயர்த்தும். முற்றிலுமாக நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த மிசைல் பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகளுடைய மிசைல்ஸை விட ரொம்பவே விலை குறைவானது, அதே நேரத்தில் தரம் மற்றும் அதனுடைய அக்யூரசிக்கு ரொம்பவே இணையானது. அதனால தான் இந்தியா கிட்டேருந்து அஸ்திரா மார்க் 1 ஏவுகணைகளை வாங்குறதுக்கு அர்மேனியா ஆர்வம் காட்டுறாங்க. இந்த டீல் உறுதியாச்சுன்னா நம்ம இந்திய பாதுகாப்புத்துறை ஏற்றுமதியில் இந்த டீல் ஒரு முக்கியமான மைல்கல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரஃபேல் போர் விமானங்கள் பற்றியது. நம்ம நாட்டு விமானப்படையில் பற்றாக்குறை நிலவிக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டு விமானப்படையில் மொத்தமாக 42 படைப்பிரிவுகள் இருக்குது. தற்போது 29 படைப்பிரிவுகளுக்கு மட்டும்தான் விமானங்கள் இருக்குது. ஆனால் 13 விமானப்படை பிரிவுகளுக்கு விமானங்கள் ரொம்ப ஷார்ட்டேஜாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாத இறுதியில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறாரு. அந்த நேரத்தில் ரஃபேல் போர் விமானங்கள் பற்றின ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு முன்பாக நம்ம நாட்டோட பாதுகாப்புத்துறையின் கொள்முதல் கவுன்சில் DAC 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்கு ஒப்புதல் வழங்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியாகியிருக்கு. அந்த கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்புத்துறை கொள்முதல் கவுன்சில் வந்து இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கக்கூடிய பட்சத்தில் பிரான்ஸோடு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் பிரான்ஸ் கிட்டேருந்து 3.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்கு நம்ம இந்தியா தீவிரமாக ஈடுபாடு காட்டிகிட்டு இருக்காங்க. இதில் 88 ரஃபேல் போர் விமானங்கள் பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட்டராக இருக்கும். 26 ரஃபேல் போர் விமானங்கள் டபுள் சீட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 114 விமானங்களில் 18 வந்து பிரான்ஸ் கிட்டேருந்து வாங்குவோம். மீதம் இருக்கக்கூடிய விமானங்களை வந்து நம்ம நாட்டிலே தயாரிக்கிறதுக்கு தான் வந்து திட்டமிட்டிருக்காங்க. நம்ம நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய விமானங்கள் கூட மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 60% பொருட்கள் வந்து இங்கேயே உற்பத்தியானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக ரஃபேல் விமானம் தயாரிக்கக்கூடிய டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க கூட நம்ம நாட்டோட மற்ற தனியார் துறை நிறுவனங்களெல்லாம் வந்து ஒரு கூட்டணி அமைத்து செயல்படுறதுக்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது இந்தியா வாங்கியிருக்கிற ரஃபேல் போர் விமானம் பார்த்திங்கன்னா நவீன தொழில்நுட்பம் கொண்டிருக்கு. ஸ்டாண்டர்ட் F4+ வெர்ஷனை வந்து சேர்ந்தது. இதன் மூலமாக விமானத்தை தாக்க வரக்கூடிய மிசைல்ஸ் அல்லது நம்ம நாட்டோட குறிப்பிட்ட டார்கெட்டை தாக்கிறதுக்காக வானில் பறந்து வரக்கூடிய மிசைல்ஸ் எல்லாமே அழிக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த விமானத்தில் ஏவுகணைகளை சுமந்து சென்று
தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளையும் தாக்கி அழிக்க முடியும். அதாவது ஏர் டு ஏர் மிசைல்ஸ், அது போக ஏர் டு கிரவுண்டுன்னு சொல்லிட்டு 2 வகையான அட்டாக்கையும் இந்த விமானத்தினால செய்ய முடியும். தற்போது பிரான்ஸ் நாட்டோட விமானப்படை மற்றும் கடற்படையில் இந்த அதிநவீன ரஃபேல் வெர்ஷன்ஸ் தான் வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. தற்போது நம்ம நாடு பயன்படுத்தக்கூடிய ரஃபேல் போர் விமானங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த விமானங்கள் வந்து பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது தான். இருந்தாலும் கூட தொழில்நுட்ப ரீதியாக சில மாற்றங்கள் வந்து செய்யப்பட இருக்கு. இந்திய விமானப்படையில் ஏற்கனவே 36 ரஃபேல் போர் விமானங்கள் இருக்குதான். அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு இல்லையா, அதில் பயன்படுத்துறதுக்காக 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்கும் கூட நம்ம வந்து பிரான்ஸ் கிட்ட வந்து ஆர்டர் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். இந்த நிலையில தான் விமானப்படைக்கு மேலும் 114 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கப்பட்டது. அப்படின்னா இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய மொத்த ரஃபேல் போர் விமானங்களுடைய எண்ணிக்கை 176 அது அதிகரிக்கும். இந்த ரஃபேல் போர் விமானங்கள் 4.5 ஜென்ரேஷன் வகையை சேர்ந்தது. இப்போது 5ஆம் தலைமுறை விமானங்களை ரஷ்யா, அமெரிக்கா, சீனாலாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் அமெரிக்காவும் 5ஆம் தலைமுறை விமானங்களை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக தான் இருக்காங்க. ஆனாலும் கூட அதற்கான செலவு வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதே நேரத்தில் ரஃபேல் போர் விமானம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அதுவும் நம்ம வந்து பஹல்காம் தாக்குதல்லே வந்து எந்த அளவுக்கு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை தான் நம்மளை மறுபடியும் ரஃபேல் போர் விமானங்களை நோக்கியே வந்து போக வச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம இந்திய பாதுகாப்பு துறையில் 2 முக்கியமான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்திய கடற்படைக்கு கூடுதலாக 6 P-8I கடல் கண்காணிப்பு விமானங்களை வாங்கக்கூடிய திட்டம் பரிசீலனையில் இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே 12 விமானங்களை பயன்படுத்தி வரக்கூடிய நம்ம கடற்படை நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்கிறது, கடல் பாதுகாப்பு, கடல் கண்காணிப்பு, ரெகானிசன்ஸ் மாதிரியான பணிகளை வந்து அந்த ஹெலிகாப்டர்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு ஒத்துழைப்புடைய ஒரு பகுதியாக தான் மறுபடியும் நம்ம வந்து சில ஹெலிகாப்டர்ஸாக வாங்க போகிறோம். செலவு, ஒப்பந்த விவரங்கள் இதெல்லாம் வந்து முடிஞ்சதுன்னா அடுத்த வருஷத்தில் வந்து இந்த டீல் கையெழுத்தாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பை சைடு இன்னொரு முக்கியமான திட்டமும் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்னென்னா, நம்ம இந்தியாவோட தேஜஸ் MK2 இருக்கு இல்லையா, அது போக 5ஆம் தலைமுறை போர் விமானமான AMCA அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு தேவையான என்ஜின்களை வந்து அமெரிக்காவோட ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து தயாரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு டீல் வந்து நம்ம போட்டிருந்தோம். அந்த டீல் இப்போ கொஞ்சம் வேகமாக முடுக்கி விடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு போர் விமானத்தோட இதயம் அப்படின்னாவே அது என்ஜின் தான். இது வரைக்குமே இந்தியா இந்த என்ஜின் தொழில்நுட்பத்துக்காக மற்ற நாடுகளையே தான் நம்பி இருக்காங்க. ஆனால் இப்போது அமெரிக்காவோடு இணைஞ்சு ஜெனரல் எலக்ட்ரிக்கோட அந்த F414 என்ஜின்களை நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கிறதன் மூலமாக இந்தியா எதிர்காலத்தில் தன்னுடைய சொந்த என்ஜின்களை உருவாக்கக்கூடிய ஒரு திறனை வந்து பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவோட வான்வெளி பாதுகாப்பாக அடுத்த 30 ஆண்டுகளுக்கு வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை அப்படின்னே வந்து வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த என்ஜினில் ரொம்ப ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்ஜினில் கிட்டத்தட்ட 80% வரைக்கும் அதனுடைய உற்பத்தி தொழில்நுட்பம் நம்ம இந்தியாவுக்கே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. HAL, ஜெனரல் எலக்ட்ரிக் ஏரோஸ்பேஸ் சேர்ந்து இந்த F414 ஜெட் என்ஜினை இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா வர்ற மார்ச் மாதத்துக்குள்ளேயே வந்து கையெழுத்தாகும் அப்படின்னு நம்ம பாதுகாப்புத்துறை வந்து நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்தியா வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம இந்தியாவிலேயே அதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் 2 நாடுகளுக்கும் இடையே வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இதனால தான் ஸ்டில் டிலே ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டீலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா ரொம்ப கடுமையான நிபந்தனைகளை முன் வச்சுருக்காங்க. சாதாரணமான பாகங்களை வெளிநாட்டிலேருந்து இங்கே கொண்டுகிட்டு வந்து நாங்கள் அசம்பிள் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. குறைஞ்சபட்சம் 80% டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக இங்கே நடக்கணும். நாங்கள் வந்து எங்களுடைய பங்களிப்பை வந்து கண்டிப்பாக நாங்கள் தருவோம் அப்படின்னு நம்ம அரசும் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்களாம். அதாவது என்ஜின் வந்து எப்படி தயாரிக்கப்படணும், என்ன கோடிங், எந்த அளவுக்கு ப்ரெசிஷன் மெஷினிங் வந்து அதில் இருக்கணும், இப்படி முக்கியமான அந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேருந்து தான் வரணும் அப்படிங்கிறது நம்ம நாட்டோட நோக்கமாக இருக்குது. இதுக்காக தான் தற்போது பேச்சுவார்த்தைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த F414 INS6 என்ஜின் தான் தேஜஸ் MK2 விமானத்துக்கு ஒரு முக்கியமான பலமே, சக்தியே. இது பார்த்திங்கன்னா சுமார் 98 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட்டை வந்து கொடுக்கக்கூடியது. இப்போ இருக்கக்கூடிய தேஜஸ் MK1A பயன்படுத்தப்படக்கூடிய F404 என்ஜின் பார்த்திங்கன்னா 84 கிலோ நியூட்டன் மட்டும்தான். அதனால் MK2க்கு வந்து இன்னும் அதிக எடையை சுமக்கிறதுக்கு, நீண்ட தூரம் பறக்கிறதுக்கு இன்னும் அட்வான்ஸ்டு சிஸ்டமாக அது இருக்கிறதுனால அதுக்கு வந்து இன்னும் பவர்ஃபுல்லான என்ஜின் வந்து தேவைப்படுது.
நம்ம ஏஎம்சிஏ போர் விமானத்தை எடுத்துக்கிட்டோம்னா 120 கிலோ நியூட்டன் திறன் கொண்ட ஒரு இண்டிஜினஸ் என்ஜின் தான் வந்து உருவாக்கப்படுது. ஆரம்பத்தில் ஏஎம்சிஏக்கு வந்து வெளிநாட்டு என்ஜின்ஸை வந்து நம்ம பயன்படுத்தினாலும் 2035க்கு அப்புறமாலாம் நம்ம இந்திய என்ஜினை வந்து அதில் மாற்றக்கூடிய திட்டத்தை தான் நம்ம இந்தியா கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்தியாவிலேயே வந்து என்ஜினை தயாரிக்கக்கூடிய பணிகளும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் மறுபடியும் தேஜஸ் MK2க்கு நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய என்ஜினை வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, ஒரு மாடர்ன் ஃபைட்டர் ஜெட் என்ஜினை உருவாக்குறது அப்படிங்கிறது அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. 10 வருஷத்துலேருந்து அதுக்கு மேலே கூட கண்டிப்பாக ஆகலாம். குறைஞ்சபட்சம் 10 வருஷம் ஆகும், அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். அது அந்தளவு கடினமான ஒரு ப்ராசஸ். அதனால் இப்போதைக்கு முக்கியமானது HAL ஜென்ரல் எலக்ட்ரிக் ஒப்பந்தம் சரியாக முடிவடைகிறது மட்டும்தான். அது வந்து மார்ச்சில் சைன் ஆச்சு அப்படின்னா அடுத்த 20 வருஷத்துக்கு இந்தியாவுடைய விமான பாதுகாப்பு திறனை வந்து கண்டிப்பாக பலப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஏஎம்சிஏ அந்த போர் விமான தயாரிப்புக்காக செலக்ட் ஆன கம்பெனிஸில் தனியார் நிறுவனங்கள் தான் 3 முக்கியமான நிறுவனங்கள் இருக்குது. HAL வந்து தேர்வாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருந்தது. இருந்தாலும் கூட HAL வந்து அந்த செய்தியை முற்றிலுமாகவே மறுத்திருக்காங்க. அடுத்து தொடர்ந்து என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.